ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புக்காக வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது பாருங்கள். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையிலிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 27/1/2025 அன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தட்டச்சரி கேட்டிருக்காங்க. டைப்பிங்க்கான வேலைவாய்ப்பு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500 58,600 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கூடவே வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் கேட்டிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 10th முடிச்சுட்டு டைப்பிங் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காவலர் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆண்கள் 60 பேரும் பெண்கள் 10 பேரும் வந்து கேட்குறாங்க. 15,900 50,400 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக கூர்கா அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி 15,900 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏவலால் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க. பண்ணை சாகுபடி 2 வேக்கன்சி 10,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. அடுத்த கட்டமாக உபகோயில் பெருக்குபவர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி ஸ்டார்டிங்கில் 10,000 சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட்டு கால்நடை பராமரிப்பாளர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி 10,000 கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. நெக்ஸ்ட்டு உபகோயில் காவலர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி 11,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட்டு உள்துறை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து திருமஞ்சனம் ஒரு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. பட் அது கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாதொரு சமய நிறுவனால் அல்லது அரசு நிறுவனால் நீங்கள் அந்த படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் இந்த திருமஞ்சனம் அதோடைய தொடர்புடைய துறையில் ஓராண்டுக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தா முறை ஸ்தானிகம் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 10 வேக்கன்சி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. கூடவே வந்து பார்த்தா அந்த ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் இது தொடர்பாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓடல் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி 15,900 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கும் அதே தான், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. அதேமாரி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தாளம் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி 18,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கும் அதே தான், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமா, அதேமாரி அதுக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டெக்னிக்கல் உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழில்நுட்ப உதவியாளர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,600 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ப்ளம்பர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி 18,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஐடியில் வந்து பார்த்தா ப்ளம்பர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உதவி மின்பணியாளர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி 16,600 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் ஐடியில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது ஒயர்மேனில் ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி காலி பணியிடம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தலைமை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி 36,700 சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் தமிழில் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளநிலை பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ தமிழில் நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க, அது கூடவே பிடி அல்லது பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதேனும் ஒரு மேல்நிலை பள்ளியில் 5 வருஷத்துக்கு குறைவாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவார ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி 35,400 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. அதேமாரி தேவார ஆசிரியருக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு சங்கீத இசை ஆசிரியர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி 35,400 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. குரலிசையில் 3 வருட பட்டப்படிப்பு முடித்தவங்க அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஆகம ஆசிரியர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி 35,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 18 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 109 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தமிழகத்தில் உள்ள எல்லாருமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். திருவண்ணாமலை மட்டும் கிடையாது, எனி டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அப்ளை பண்ணலாம். பண்ட் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்க போகுது. ஓகே, இப்போ இதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதர் ரிலீஜன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் தண்டனை அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. மாதிரி கிரிமினல் கேஸ் தான் இருக்குது அப்படின்றவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தைக்கான சர்டிஃபிகேட்டை போயிட்டு உங்களுடைய தாசில்தார்கிட்டயோ ஆர்ஐக்கிட்டேயோ வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்படணும். மொத்தமாக 18 பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வெளித்துறை பணியிடங்கள் இருக்க பாருங்கள். வரிசை எண் 2இல் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் பணியிடத்தில் 60 பணியிடங்கள் ஆண்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ்கள், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களின் நகல்களை சுய சான்றிதழ் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்பி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணமாக பிறப்பு சான்றிதழ் நகல் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட டிசி வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் கல்வி சான்று நகல், வயது சான்று நகல், உடல் தகுதிக்கான மருத்துவ சான்று நகல் மற்றும் நன்னடத்தை சான்று நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைப்பு அனுப்ப வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமலும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உபகோயில்களுக்கு பணியிடம் மாறுதல் செய்யப்படுவர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் போயிட்டு ஸோ உங்கள் மீது குற்றவியல் வழக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும், அதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட வேண்டும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்போ இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அப்போ போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினல் கொண்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, இன்டர்வியூ போதுமானது. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஸோ தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, ஸோ பேசிக்காக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பற்றியும் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் செயல்முறை தேர்வுகள் அப்புறம் அவங்க நேர்முக தேர்வு வச்சு நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வெப்சைட் மூலமாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம், அல்லது நீங்கள் டேரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் போய்ட்டு 100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துறாங்க, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சர்டிஃபிகேட்டுடன் அஞ்சலி உரையில் வந்து பார்த்தா பணியிட வரிசை மற்றும் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்வலாப் கவர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே பணியிட வரிசை எண் என்ன, அதேமாரி எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தா அனுப்புகிற மாரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தா 25 ரூபாய்க்கான அஞ்சல் விலை ஒட்டி நீங்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாகவோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/2/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஆஃபீஸுக்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத இதன் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்திருக்கும் கீழே கொடுத்துருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன, உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, பிறந்த தேதி என்ன, ஆனா பெண்ணா, நிரந்தர முகவரி என்ன, ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு இணைச்சிக்கோங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மதம் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் நகல் இணைக்கிற மாரி இருக்கும். ஸோ உங்களை ஏஜ் கேட்டிருக்காங்க, அதேமாரி வந்து பார்த்தா கல்வி தகுதி என்ன,
இதர கல்வி தகுதி தான் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி நன்னடத்தை சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக குற்றவியல் நடவடிக்கை இருக்குது அப்படின்னா என்னமான இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முன் அனுபவம் இருக்குன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு உறுதிமொழி கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ப்ளேஸ் மற்றும் சைன் போட்டு உங்கள் சைனை மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கண்டிப்பாக அட்டாச் பண்ணிக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் அல்லது டிசி அல்லது மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான அந்த 12th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அதையும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக நன்னடத்தை சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது இருந்தாவே போதுமானது. அதில் கொடுத்துருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ் அந்த ஜெராக்ஸ் கூட உங்கள் சைன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி என்வலப் கவர் வாங்கி அது உள்ளே போட்டுட்டு என்வலப் கவர் மேலே எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, வரிசை எண் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு 25 ரூபாய்க்கான அஞ்சல் விலை ஒட்டி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு தபால் மூலமாகவோ அல்லது கோயிலில் போய் டேரெக்டாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.